இப்போ ஒருத்தரோட முகத்தை பார்த்தே இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா செய்வினை இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம செய்வினையை விட பில்லியை விட மாறான வேலையை விட ஆணி மாந்திரிகம் வந்து நரக வேதனையை கொடுக்கும். ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு வருடமாகவோ ஒரு 6 மாசமாகவோ மல்லாந்தே படுக்கிறாங்கல்ல, தன்னால கூட திரும்பி படுக்க முடியாம உருள முடியாம மல்லாந்தே படுக்கிறாங்கல்ல, அது வந்து கொடுமையிலும் கொடுமை. அதுக்கு நிகரான ஒரு விஷயம்தான் இந்த ஆணி மாந்திரிகம். தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? இது எப்படி இப்போ எனக்கு வந்து என்னோட இஷ்ட தெய்வமும் என்னோட குலதெய்வமும் கட்டில் இருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாக ஒரு வீட்டில் பள்ளி சத்தம் இல்லைனாலே அங்கே குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் கட்டுக்குள்ள இருக்குன்னு இருக்கும். பள்ளி இருந்தும் சத்தம் போடாது, பள்ளியை நடமாடாது, வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிட முடியாது, சாயங்கால நேரங்களில் விளக்கேற்ற முடியாது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அங்கே தெய்வ கடாட்சம் கம்மியாக இருக்குன்னு. OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் மாந்திரிகத்தில் நம்ம அடிக்கடி பார்த்துருக்க விஷயம் வந்து செய்வினை தான். ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய புதிய தகவல்களை கொடுக்கறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NN சந்திரகுமார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. சாமி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட நிறைய மாந்திரிகவாதிகள்கிட்ட ஒரு செய்வினை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய கேட்டிருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் உங்ககிட்ட அப்படின்னு வர்றப்ப, ஏன்னா மாந்திரிகம் அப்படின்னு பார்த்தாலே அதில் உங்கள் பேர் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. அப்படின்றப்ப செய்வினை பற்றி ஒரு புதிய விஷயம், இதை பண்ணாதான் இந்த செய்வினை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு புது அப்டேட் எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நல்ல கேள்வி. இப்போ செய்வனங்கிறது வந்து பில்லி, சூனியம், ஏவல், செய்வன, வசியம், உச்சாகடனம், ஸ்தம்பனம், மோகனம், வித்யோகனம், இப்படி மாந்திரிகத்தில் 8 வகையான கலைகள் இருக்கு. ஓகே. இப்போ செய்வனை வந்து எப்படி பண்ணப்படுது அப்படின்னா, சம்பந்தப்பட்ட எதிராளியினுடைய துணிகள், பேர்கள், காலடி மண், நகம், முடி, இந்த மாதிரி பொருள்களை பயன்படுத்தி பண்றது. இப்போ மாந்திரிகத்தினுடைய 8வது கலை மாறான கலைன்னு சொல்றது. அந்த மாறான கலை வந்து நோயை மாறானம் பண்ணலாம், கடனை மாறானம் பண்ணலாம், ஒருத்தரோட தரித்திரியத்தை மாறானம் பண்ணலாம், ஒரு ஆளையும் மாறானம் பண்ணலாம். இந்த மாறானம்னா மரணம், டெத், இறந்து போறதுன்னு அர்த்தம், இல்லாம அடிக்கிறதுன்னு அர்த்தம். சூனியம்னா 0, செய்வனா அது சில்லாஞ்சில்கிட்டே செதற விடுறது. அது மாறானம்னா இல்லாம அடிக்கிறது. இந்த மாறான கலை 8வது கலை. இப்ப மற்ற மாந்திரிகர்களுக்கு இது தெரிஞ்சிருந்தும் இன்டர்வியூல பதிவு பண்ணல. என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த மாறாணத்தை தாண்டின ஒரு விஷயம் ஒன்று இருக்கு மாந்திரிகத்தில். துருப்பிடிச்ச ஆணி 3 இருந்தா போதும், ஒரு குடும்பத்தை அண்ணா சின்னப்படுத்தலாம், செதற விடலாம். ஒரு துருப்பிடிச்ச ஆணியோ ஒரு புது ஆணி 3 இருந்தா போதும். இப்ப இறந்து போனவங்களை வச்சு எரிக்கிறாங்க இல்லையா, அப்ப எரிக்கும் பொழுது அந்த உடல்ல இருந்து அந்த கொழுப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் உருகி ஊனு மாதிரி வடிக்கும். அதுக்கு பேரே ஊனு தான். அங்க பணி செய்யறவங்க, அங்க வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம ஏதேனும் 1000-2000 பணம் கொடுத்தோம்னா அதை கரண்டியில பிடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு பேரு குழி தைலம்னு பேர். அந்த குழி தைலத்தை வாங்கிக்கிட்டு வந்து அது கூட இன்னும் அஷ்டகர்ம வேலைகள், அஷ்டம பந்தம், இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து, இந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா, கோயில்களில் விக்கிரகம் வைப்பாங்க. அந்த விக்கிரகம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஐம்பொன்னு, தங்கம், காசு, தகடு, இன்னும் பல்வேறு விஷயங்கள் வச்சு மருந்துன்னு ஒன்று சொல்லி காய்ச்சி ஊற்றுவாங்க. அந்த மருந்தெல்லாம் இதில் தேவைப்படும். அந்த குழி தைலத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு தைலமாக மாற்றி, மையா மாற்றி, பேர் தைலம் தான், மாற்றி இந்த ஆணியை ஒரு 3 நாளைக்கு அதில் ஊற போட்டு நிர்வாணமாகவோ இல்லை வேற மாதிரியோ அகோரி முறையிலையோ அந்த ஆணிக்கு வேத மந்திரங்களை அளவு கடந்து ஜபிச்சு, அதை கையால் எடுக்கக்கூடாது, கிளவுஸ் போட்டு தான் எடுக்கணும். அந்த ஆணியை எடுத்துக்கிட்டு வந்து எதிராளி வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற மரங்களில் அடிச்சு விட்டாச்சுன்னால் அந்த எதிராளி ஊர்ல இருக்க வாய்ப்பு, அந்த எதிராளி குடும்பம் ஊர்ல இருக்க வாய்ப்பு, செதறி போகும், அவமானப்படும், அசிங்கப்படும், வேதனைப்படும், தற்கொலை எண்ணம் வரும், பொருளாதாரம் விரயமாகும், தலை காட்டி வெளியில நடக்க முடியாது, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, விபத்துக்கள், கண்டங்கள், ஏண்டா யோசிக்கவே விடாது, அடுத்த கட்ட நகர்வுக்கு போக விடாது.
அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடு இருக்கு. எல்லாரும் நினைக்கிறாங்க ஆணி மாந்திரிகம் வந்து ரொம்ப ஒரு வேற மாதிரி உள்ளதுன்னு. அதை வந்து அனுபவிச்சு, அதாவது வயிற்று வெளியும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியுங்கிற ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. பிளாக் மேஜிக் இல்லைன்னு வாக்கியாகம் பேசலாம், அதெல்லாம் டுபா அப்படின்னாலும் சொல்லலாம். அதுல ஒன்றும் விஷயம் இல்லைங்க, சும்மா இவங்களுக்கு இதுதான் வேலை அப்படின்னாலும் சொல்லலாம். அதை அனுபவிச்ச மக்கள், அதை கஷ்டப்படுற மக்கள் எவ்வளவு பேர் தெரியுமா இருக்காங்க பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்டவங்க. இந்த ஆணி மாந்திரிகம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பை தரக்கூடியது. இந்த செய்வனையை விட, பில்லியை விட, மாறான வேலையை விட ஆணி மாந்திரிகம் வந்து நரக வேதனையை கொடுக்கும். ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு வருடமாகவோ ஒரு 6 மாசமாகவோ மல்லாந்தே படுக்கிறாங்கல்ல, தன்னால கூட திரும்பி படுக்க முடியாம உருள முடியாம மல்லாந்தே படுக்கிறாங்கல்ல, அது வந்து கொடுமையிலும் கொடுமை. அதுக்கு நிகரான ஒரு விஷயம்தான் இந்த ஆணி மாந்திரிகம். அப்படி அது வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலோ இல்லை நீங்க அதை பார்த்தாலோ உடனடியா தாமதிக்காம, இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, தயவு செய்து ஒரு சாமியாரியோ பூசாரியோ ஒரு குறி சொல்றவங்களோ ஒரு அதர்வனமோ தெரிஞ்சவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து நீங்க தப்பிக்க வழி இருக்கு. நோய்க்கு டாக்டரை பார்க்கணும், பேய்க்கு இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களை பார்க்கணும். இந்த உலகத்துல நோய் இருக்கிறது உண்மை, பேய் இருக்கிறதும் உண்மை. சரியா? இப்ப நான் எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நான் பேசுறேன், உங்களுக்கு கேக்குது, ஏதோ ஒண்ணு இருக்கு என்கிட்ட. இப்ப நான் பேசல, இறந்த நிலையில இருக்கிறேன், ஏதோ ஒண்ணு என்கிட்ட இல்ல. ஆமா, சரிதானே? கரெக்ட் தான். ஏதோ ஒண்ணு இந்த உடம்புக்குள்ள இருக்கு, நான் பேசுறேன், அது உங்களுக்கு கேக்குது. நான் இறந்து போயிடுறேன், என் உடம்புல இருந்தது இல்ல, என்னால பேச முடியல, அதுக்கு பேரு உயிர். ஆமா. அப்ப ஆன்மா இருக்கா? இருக்கு. அதையாவது நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, ஆன்மான்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, சரிதானே? அப்ப இந்த உலகத்துல ஆன்மா இருக்கிறது உண்மை. அதுல துஷ்மரண ஆத்மா, புண்ணியலோக ஆத்மா இருக்கு. சரியா? அந்த புண்ணியலோக ஆத்மாங்கிறது அது தெய்வத்துக்கு நிகரானது. துஷ்மரண ஆத்மாங்கிறது பேய் பிசாசுகள். சரியா? இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கப்போ வந்து இந்த நீங்க சொன்ன ஒரு மாந்திரிக முறை வந்து இப்ப ஒரு குடும்பத்தையே தரமட்டமாக்கும் அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க உடனே வந்து ஒரு மாந்திரிகவாந்தியை அணுகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்ப இப்ப நீங்க சொன்ன அந்த பேர் மட்டும் எனக்கு ஒரு தடவை சொல்லுங்களேன். என்னது? ஆணி. மாறான ஆணி, கரெக்டா? மாறான ஆணின்னு சொல்லலாம். அது வந்து பில்லி ஆணி, செய்வன ஆணி, இல்ல ஒரு நாசம் பண்றது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆணியை பயன்படுத்த அது எல்லாராலையும் பயன்படுது. இப்ப நான் இந்த டாபிக்கே வந்து இதுவரையிலையும் நாங்க கேள்விப்படாத ஒரு விஷயத்த நீங்க பதிவு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன மாதிரி பல பேரை நீங்க என்டோரி பண்ணிருப்பீங்க. இந்த சேனல்ல பல மாந்திரிகர் வராங்க, பல பேர் வராங்க. இந்த விஷயத்த வந்து மத்தவங்க பதிவிடல அப்படின்னா ஒண்ணு தெரியாம இருக்கலாம், இல்ல தெரிஞ்சு நம்ம ஏன் சொல்லுவானே அப்படின்னு இருக்கலாம். இது வந்து தரவா வம்சாவழியாக வர்றாங்க இல்லையா? தாத்தா பண்ணி அப்பா பண்ணி மகன் பண்றாங்க அப்படின்னா ஒளிமறைவு இல்லாம இதை சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு யூடியூப்பை பார்த்து கத்துக்கிடுறவங்களோ, புதுசா மாந்திரிகம் கத்துக்கிடுறவங்களோ, ஒரு குருமாரு கிட்ட தீட்சை வாங்குறவங்களோ மேலோட்டமா ஒரு 60-70% தான் தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தாத்தா பண்ணதை அப்பா படிச்சிருக்கணும், அப்பா பண்ணதை மகனுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அது ஓலை சுவடியா மாறி அப்புறம் புக்கா மாறி அப்புறம் அதுல விரிவுகள் நிறைய வரும். புதுசா கத்துக்கணும் அப்படின்னு அப்ப இதுல ஆணி மாந்திரிகம் வரும், செருப்பு மாந்திரிகம் வரும், துணி மாந்திரிகம் வரும், போட்டோ மாந்திரிகம் வரும், முடி மாந்திரிகம் வரும். இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒளிமறைவு இல்லாம சொல்லி கொடுப்பாங்க. அஷ்டகர்ம வேலைகள், வசிய வேலைகள், மாந்திரிக வேலைகள், வழிபாடு முறைகள் அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏட்டு சுரைக்கா கருவிக்கு உதவாதுன்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது அப்படின்னா, ஒரு பேப்பர்ல சுரைக்கான்னு எழுதி நீங்க மசாலா மற்ற விஷயங்கள்லாம் போட்டு இந்த பேப்பரை அதுக்குள்ள போட்டீங்கன்னா சுரைக்காய் கூட்டா மாறாது. கூட்டு வைக்கணும்னா சுரைக்காய் வேணும். அப்போ ஒரு புக்கில் இருந்து இடம் இருந்து வளம் வந்து, வடம் இருந்து இளம் வந்து தேங்காயை உடைன்னு அதுல போட்டிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? மாந்திரிக புக்கில் வந்து இடம் இருந்து வளம் போய் வளம் இருந்து இடம் வந்து இந்த திசையை பார்த்து தேங்காய் உடன்னு போட்டிருக்கோம். படிக்கிறதுக்கும் கூடவே இருந்து செஞ்சு காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதுன்னு நம்ம சொல்றது. ஒருத்தர் ஒரு புக்கப்ப அதுக்காக வந்து இப்ப இதுல ஒரு சில விஷயம் ஐயன் திருவள்ளுவரே என்ன சொல்றாருன்னா, படிக்கும் திறனை விட கேட்கும் திறனை அதிகமா வச்சுக்கங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? பேச்ச குறை மூச்சை நிறுத்து. இப்ப மாந்திரிகம் மாத்திரம் பண்ணி நீங்க ஜெயிக்க முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மாந்திரிகருங்கிறவருக்கு தியானம் தெரியணும்.
புரியுதா உங்களுக்கு? தியானம் பண்ண தெரியணும், ஓகே, யோகா நிலைகள் அடைய தெரியணும், சித்தர்கள் வழிபாடுகள் தெரியணும், மாந்திரிக அதர்வனம் தெரியணும், இப்படி பல விஷயங்கள், சோதிடம் தெரியணும். எல்லாம் கலந்து இருந்தாதான் ஒரு பிரச்சனைக்கு இவரால் தீர்வு சொல்ல முடியும். வெறும் மாந்திரிகரால மாத்திரம் வெறும் புக்குகளை வாங்கி படிச்சோ, ஓலசுவடி வாங்கி படிச்சோ, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியோ, அதுல பயிற்சி எடுத்தோ ஒரு பிரச்சனையை முழுசா கியூர் பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகள் எல்லாம் தெரியணும். உங்க உடம்புக்குள்ள எப்படி தியான நிலை இறக்குறது, குண்டலினி சக்தியை எப்படி மேல கொண்டு வர்றது, தன்னுடைய ஹீட் உஷ்ணங்களை எப்படி அதிக வெளிப்படுத்துறது, அந்த விளக்கு தியானங்கள் எப்படி பண்றது, வழிபாடுகள் எப்படி பண்றது, அந்த விக்கிரகத்தினுடைய உருவத்துல நம்ம எதை பார்த்து ஜெபிக்கணும், எந்த திசை, எந்த விஷயங்கள், என்ன ஆசனம், என்ன மந்திரம், என்ன படைகள், பல விஷயங்கள் இருக்கு. ஓகே, சரிதான். இதுல எத்தனை மணிக்கு எழுந்திரி, ஒருத்தருக்கு செய்வனை வைக்கிறதுங்கிறது எளிதான காரியம் இல்லை. ஓகே, செய்வனை கியூர் பண்ணலாம், அது ரொம்ப எளிது. ஒருத்தருக்கு செய்வனை வைக்கிறதுங்கிறது கடினம். அவருடைய குலதெய்வத்தை கட்டுப்படுத்தணும், அவங்களுடைய கர்மாவினையை கட்டுப்படுத்தணும், அவன் வாங்கி வந்த புண்ணியம் அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும். நீங்க திடீர்னாலும் ஒருத்தனை மாந்திரிகத்தை வச்சு தாக்க முடியாது. ஓகே, இதெல்லாம் கட்டுப்படுத்த தெரியணும் உங்களுக்கு. நீங்க ஒருத்தருக்கு செய்வனை வைக்கும்போது அவங்களுடைய குலதெய்வம் எதிர்த்து நிற்கும். அது உங்களை தாக்கிட்டாலோ உங்களை அடிச்சிட்டாலோ என்ன ஆகும், அதை முதல்ல நீங்க கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். இதை மயானத்துல பண்ணணுமா, கடற்கரையில பண்ணணுமா, பகல்ல பண்ணணுமா, இரவுல பண்ணணுமா, பௌர்ணமியா, அமாவாசையா, தேய்பிரையா, வளர்ப்பிரையா, பஞ்சமியா, நவமியா, பஞ்சலோக தகடா, செப்பு தகடா, காரிய தகடா, எந்த மைய, என்ன விஷயம், என்ன படைகள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஆனா ஒருத்தருக்கு செய்வனையை கியூர் பண்றதுங்கிறது ஒரு ஓமத்தை பண்ணி எடுத்த மாதிரி உட்கார வச்சு குதிரலாடனை வச்சு வேத மந்திரங்கள் ஜெபிச்சு அது வேற மாதிரி பண்ணி டக்குன்னு கியூர் பண்ணி விட்டுடலாம். செய்வனை எடுக்கிறது ஈஸி. ஆனா உங்களுக்கு செய்வனை வைக்கிறதோ, பில்லி வைக்கிறதோ, ஒருத்தருக்கு மாரணம் பண்றதோ கடினமான, பண்ண முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் கடினமான விஷயம். சரிங்களா? நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய விஷயங்கள்லாம். நீங்க ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, சிவராஜின்னு பிறந்த அத்தனை பேருக்கும் குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அது முதல்ல நிக்கும். ரெண்டாவதா இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு நிக்கும். இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு பூரா ஐயப்பன் குலதெய்வம் கிடையாது. கரெக்ட். அவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும், ஆனா ஐயப்பன் இஷ்ட தெய்வம். அப்ப குலதெய்வனும் ஐயப்பனும் நிக்கும் பொழுது உன்னுடைய மாந்திரிக சக்தி அந்த இடத்துல வேலை செய்யணும்ல. அப்ப உன்கிட்ட அதீத சக்தி வேணுமா என்ன? முருகனுக்கு மாலை போடுறவங்க இருக்காங்க, ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க இருக்காங்க, வேளாங்கண்ணிக்கு மாலை போடுறவங்க இருக்காங்க, இன்னும் விரதங்கள் இருக்கிறவங்க இருக்காங்க, வழிபாடு முறைகள் இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த தெய்வம் எப்படி விட்டு நிக்கும்? கரெக்ட். ஏமா நீ என் கூட ஒரு 10 நாள் பழகுறாமா, ஒரு நல்ல நட்பு நீரையே நம்ம பழகிட்டோம். உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு 10 நாள் பழகுன எனக்கே உனக்கு ஏதாவது ஒண்ணுனா தன்னால ஜீரணிக்க முடியாது. ஐயோ அந்த பாப்பாவுக்கு அப்படி ஆயிட்டா அப்படின்னு. ஆனா ஒரு குலத்தையே காத்து நிக்கிற குலதெய்வத்துக்கு எப்படி தன்னுடைய குடும்பம் அழிய போது அதுக்கு விட்டு கொடுக்குமா? அது விட்டு கொடுக்குமா? அதை கட்டுப்படுத்தணும்ல, அதோட சக்தியை நம்ம மீறணும்ல. இதை தாண்டி 48 நாள் விரதம் இருந்து இங்க இருந்து கல்லு முள்ளு மேல ஏறி ஐயப்பனை போய் பார்த்துட்டு 18 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் போனவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏதாவது நீங்க கெட்ட அஷ்டமா சித்து வேலை பண்ணும்போது அந்த தெய்வம் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்? கரெக்ட். இதையெல்லாம் தாண்டி தான் நீங்க ஒருத்தருக்கு பண்ண முடியும். ஆனா ஒருத்தருக்கு நீங்க செய்வனையை கியூர் பண்ணும்பொழுதோ, பில்லியை கியூர் பண்ணும்பொழுதோ அந்த தெய்வங்களுடைய சப்போர்ட் இருக்கும், ஈஸியா பண்ணிடலாம். குலதெய்வம் நிற்கும் கட்டு உடைக்கிறதுக்கு, ஐயப்பன் நிற்பாரு, முருகன் நிற்பாரு, வாராகி நிற்பாரு, அவங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்லாம் நிற்கும், குலதெய்வங்கள்லாம் நிற்கும். அதோட சப்போர்ட்டோட நம்மளுடைய தெய்வ சக்தி வைக்கும்போது ஈஸியா நல்லது ஈஸியா பண்ணலாம் மாந்திரிகத்துல. கெடுதல் பண்றது கொஞ்சம் கடினம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? இது எப்படி இப்போ எனக்கு என்னோட இஷ்ட தெய்வமும் என்னோட குலதெய்வமும் கட்டில் இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ, உங்களுடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் கட்டுக்குள்ளே இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுவும் ஒரு நல்ல கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு தொடர்ந்து மந்தமான நிலை வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பொருளாதார பின்னடைவு வருது, ஒரு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வருது, முடி உதிர்தல் ஜாஸ்தியா இருக்கு, வீட்டுல அழகு குறையுது, நிம்மதி இல்ல, வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, கடனுக்கு ஆளாகிறது, விபத்துக்கள் நடக்கிறது, இப்படி பல அறிகுறிகள் இருக்கு. பொதுவா ஒரு வீட்டுல பள்ளி சத்தம் இல்லைனாலே அங்க குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் கட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். பள்ளி இருந்தும் சத்தம் போடாது, பள்ளியே நடமாடாது, வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிட முடியாது, சாயங்கால நேரங்கள்ல விளக்கேற்ற முடியாது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அங்க தெய்வ கடாட்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப அந்த மாதிரி உள்ளவங்களை எப்படி கட்டு உடைச்சு விடுறது அப்படின்னா, நவதானியங்கள்னு இருக்கு. 9 நவகிரகத்துக்கு நவதானியங்கள் இருக்கு. கொண்டக்கடலை, அந்த பருப்பு, இந்த பருப்பு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பருப்பு வகைகள் இருக்கு. இதை வாங்கிக்கணும் அதிகமா. அது கூட நெல்லு சேர்த்துக்கணும். இந்த பாதிக்கப்பட்ட நபர்களை ஸ்ரீ சக்கரம்னு ஒண்ணு வரையணும். அது கோல மாவாலையும் வரையலாம், இல்ல வேற வேற மாவுகளாலையும் வரையலாம், பச்சரிசி மாவாலையும் வரையலாம், கோப மாவாலையும் வரையலாம். வரைஞ்சி அவங்களை கிழக்கு பார்த்து உட்கார வச்சு அவங்கள சுத்தி ஒரு 10 கிலோவாவது தேவைப்படும் நவதானியம். சரிங்களா? ஒரு 10 கிலோ தேவைப்படும். அவங்கள நடு சென்டர்ல உட்கார வச்சு அவங்கள ஒரு 3-4 அடி தூரத்துக்கு தள்ளி இதை ரவுண்டா அவங்கள சுத்தி அப்படியே கொட்டிக்கிட்டு வரணும். இந்த நவதானியத்தை கொட்டிக்கிட்டு கற்பூரம் 1 கிலோ இல்ல 2 கிலோ அவங்கள சுத்தி வைக்கணும். அந்த நவதானியத்து மேல வைக்கணும்.
புரியுதா நான் சொல்கிறது? நவதானியத்து மேலே வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி விட்டு அந்த அக்னி வளையத்துக்குள்ளே அவங்கள உட்கார வைக்கணும். ஓகே. நவதானிய வளையத்துக்குள்ளேயும் அக்னி வளையத்துக்குள்ளேயும் உட்கார வச்சு எதிர்த்த மாதிரி அந்த மாந்திரிகர் நிறைய வேத மந்திரங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த கற்பூரம் எரிஞ்சு அமைகிற வரைக்கும் நிறைய வேத மந்திரங்களை. அப்போ இந்த கற்பூரம் என்ன பண்ணணும்னா நவதானியத்து மேலேயும் நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம். அப்போ இந்த 9 கிரகங்களும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ராகு, கேது, குரு, சுக்கிரன் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க 9 கிரகங்களும் ஆக்டிவேட் ஆகிடும். குலதெய்வம் ஆக்டிவேட் ஆகும், இஷ்ட தெய்வம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த கட்டு உடையும். ஓகே. இந்த மாதிரி இதை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். இது ப்ராசஸிங் பெருசாக வரும். ஓகே. படையல், கோழி சேவலை அறுத்து பலி கொடுத்து அது பண்ணுறது போகிறது வரதெல்லாம். இப்போ ஒருத்தருக்கு சைவ வழிபாடுனா சைவ முறை, அசைவ வழிபாடுனா அசைவ முறை, அந்த மாதிரி பண்ணணும். உயிர் பலிகள் கொடுத்து கட்டு உடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். சைவ முறையில் பண்ணணும்னா சக்கரை பொங்கல் மட்டன் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். அது எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி பிரச்சனையோட தன்மை இருக்குங்கிறத ஆய்வு பண்ணி அதை அப்படி பண்ணணும். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வராங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்னீங்க முன்னாடியே வந்து இன்டர்வியூவில் இப்போல்லாம் முகம் பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தரோட முகத்தை பார்த்தே இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக செய்வினை இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒன்று உடல் இழைச்சிருக்கும். ஓகே. முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், பார்க்கறது களை இழந்து போயிருக்கும். சரிங்களா? ஒருத்தர் பார்த்தா நமக்கு தெரியும். செய்வனையால பாதிக்கப்பட்டவங்களும் செய்வனையால பாதிக்கப்படாதவங்களையும் நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. செய்வனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் இழைச்சிருக்கும், ஓகே, முடியெல்லாம் ஜாஸ்தியா கொட்டியிருக்கும், முகம் களை இழந்து போயிருக்கும், அவங்களால பேச முடியாது, அதிகமான அழுகைகள் வரும். இல்ல நம்ம ஆபீஸ்க்குள்ளேயோ நம்ம கோயிலுக்குள்ளேயோ வந்த உடனே நிறைய கொட்டாயி இடுவாங்க, உழுந்து பெறலுவாங்க, அதிகமா அழுவாங்க, காலு கையெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியா குடைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும், முதுகு தண்டு உடம்பெல்லாம் வலிக்கும், கழுத்துல ஒரு வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுடைய அசைவுகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிரும். இப்போ நம்ம ஒரு 50-60 பேர் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா அதுல துண்டா தூக்கிடுவோம், இவங்க தான் செய்வனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது நம்ம போடுறோம்ல முத்து சோபி, அதுவே காமிச்சு கொடுத்துரும். ஓகே. அதை வச்சுதான் நம்ம தீர்மானிப்போம். அப்ப நீங்க என்ன கிழமை வாங்க, இல்ல இந்த என்னென்ன கொண்டுகிட்டு வாங்க, என்னென்ன விஷயம் கொண்டு வாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பூஜை இவ்வளவு செலவாகும், இப்படி பண்ணணும், நான் கொடுக்குற பொருள் இந்த இது, நீங்க இந்த மாதிரி பாவிக்கணும், இத்தனை நாள் பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புவோம். சாமி, இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே உங்ககிட்ட ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான் கேட்டீங்க. ஸோ ஒரு புதுமையான செய்வினை முறை எப்படி, அதில் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்றது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சாமி. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.